ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமிங் ஜோன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, புதுசாக அந்த ஜாம்பி சாமுராய் பண்டில் தான் நம்ம இன்றைக்கி ஸ்பின் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏன்னா வீடியோ போட லேட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் தான் கொடுக்கல, அதான் மறந்துட்டேன். அதனால் இப்போ நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். புதுசாக ஜாம்பி சாமுராயில் நம்ம எல்லாமே எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் நினச்சாலும் இந்த ஜாம்பி சாமுராய் எடுக்கலாம், ஆனால் இப்போதைக்கு நான் எடுக்க மாட்டேன். நான் எனக்கு லக்கில் கொடுத்தாலும் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக இங்கே சுற்றவே இல்லையா, அதனால் கைனாக்காரன் நல்ல பையனால் கொடுப்பான்னு நம்பிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம்பி சாமுராய் பண்டில் நம்ம சீக்கிரம் எடுக்கணும். டக்குன்னு எடுத்து இந்த வீடியோவை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரலான்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கடா போச்சு? ஐயோ, எங்கே போனோம்? அங்கே இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இதை சுற்றும் போது கொஞ்சம் சுக்குனாவில் சுத்தம் மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. சுக்குனாலேயும் இப்போ தான் எடுத்தேன், அது ஒரு விஷயம். அதுவும் அந்த கைனாக்கடை என்னென்ன பண்ணால் என்னை வச்சு எப்போ அதெல்லாம் நினைக்கும் போதே மனசெல்லாம் குழுன்னு குளிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்சோட கொடுத்துட்டு அப்படியே ஒரு 5 டைமண்ட் ஸ்பின் பண்ணலாமா, 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணலாமா இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, கை வைக்கும் ஒரு 90 டைமண்ட், 90 டைமண்ட் கையில் இருந்தா பிடிச்சிக்க டோமேன். எங்கடாது இன்னும் ஷார்ட்டு கொடுக்கும்போது இதெல்லாம் ஹேங் ஆகிட்டு போல. ஐயோ, இப்படி வேகமாக கொடுத்தா நான் எப்படி போய் எல்லாத்துலேயும் ஒன்றா கொடுத்துருக்கான். ஐயா, சரிப்பட்டு வரா இப்படிக்கே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொடுக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். கொடுத்துனாலும் நல்லவன், கொடுக்கலன்னா கெட்டவனே அதை ஒத்துக்குவேன். இது பார்த்தீங்கன்னா என் ஐடி கிடையாது. என் ஐடினா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என் ஐடி இல்லை, இது என் ஃப்ரெண்ட் ஐடி தான். ஃப்ரெண்டு தான் கேட்டான், தம்பி என்கிட்ட 8 அப்படின்னு இருக்கு, நான் நினச்சா நான் எடுத்துடுவேன், ஆனால் நீ உன் கைராசி நல்ல கைராசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஐடியா கொடுத்தான். சேர்றா தம்பி, நீ கொடுத்ததுக்கு உன்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றான்டான்னு சொல்லியிருக்கேன். ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் அவனோட டைமண்டு தான். நான் என் பற்றி சுற்றிக்கிட்டே இருப்பேன். அவன் நினச்சிட்டு போகிறான். எனக்கு என்ன வந்துச்சு வரவில்லை. யாருக்கிட்ட என்கிட்ட ஒரு ஐடி கொடுக்குற, நீ ஐடி கொடுக்காத மாதிரியே பண்ணுறேன்டா அவனைய பாரு. இன்னைக்கு நீ காலி. 90 டைமண்ட் இருந்தா வச்சுக்கோ, சாப்பிடமா வச்சுக்க. இந்த பாருங்க, இன்னும் நம்மள்கிட்ட எவ்வளோ 20,000 டைமண்ட் இருக்குது. அதை வச்சு ஃபுல்லாக கிடைக்கலான்னு இருக்கேன். ஒன்று போயிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், 5 நிமிஷம். ஓகே, இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ ஸ்பின் பண்ண போகிறோம். இந்த ஒரு 90 டைமண்டு டோமேன் அப்படின்னு சொப்போம் நினைக்காதீங்க. நம்ம இப்போ டக்கு டைமண்டை வாங்கிக்கிறோம். டைமண்ட் டோக்கன் வாங்குகிறோம். டோக்கன் வாங்கிட்டு நிறைய டோக்கன் சேர்த்துக்கலாம். அவன் லக்கில் தான் கொடுக்கணும். டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாச்சுன்னா டோக்கன் கழிச்சிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. டக்குன்னு சுற்றி அவன் டைமண்டை இன்னைக்கு காய் பண்ணல மவனே கத்தராணி. ஓகே, இங்கே பாருங்க, ஒன்று டோக்கனாகவே தராங்க. ஐயோ பாவம், என்கிட்ட கொடுத்தது நான் நல்லா வருத்தம் படட்டும். அவனுக்கு இன்னும் வேணும், இது கூடவே வேணும். அடுத்து என்ன வச்சுருக்கான்? நம்ம ஸ்பின் பண்ண போகிறது 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணலாமா, 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணலாமா? 90 போகிறோம். என்ன சொல்கிறீங்க? 90 பண்ணுவோமா 20 பண்ணுவோமா? 90 பண்ணுவோமா 20 பண்ணுவோமா? அவன் நினைப்பான், அடப்பாவி என்னோட டைமண்ட் நீ எப்படா செலவு பண்ணலான்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 90 போடலாமா 20 போடலாமா? 90 போடலாமா 20 போடலாமா? எதை போட்டு அவனுக்கு வாங்கி கொடுக்கலாம்? ஏன்டா அவன் அவி ஆள் பண்ணி நமக்கு 90 போடுவான். அவன் இந்த ஜம்மத்தில் கொடுக்க மாட்டான். அதனால் அவனுக்கு கிடைக்காம போகணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு கிடச்சின்னா யாரும் எடுக்கலான்னு பார்க்குறான், ஆனால் எடுக்க டைமண்ட் இல்லையே. அவனுக்கு ஏர்லி ஆக்சஸில் வந்திருக்கு போல். எங்கடா இருக்கு? ஏதாவது ஒன்று கொடுங்கடா, அவன் அழுவான்டா. இதை நான் டைமண்டை காலி பண்ணிட்டேனே, ஏதாவது ஒன்றே கொடுங்கடா. பாவன்டா, அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கான்டா. எங்கடா வச்சுருக்கீங்க? கொடுத்து தொலைங்கடா அவனுக்கு. பாவன்டா, அவன் அழுவான்டா. சொன்னா கேட்கடா, சின்ன பையன் அவன். ஏன்டா அவன்கிட்ட சொல்லி வைக்கணும், 8ஆம் படி குறடா, 7ஆம் படி வாடான்னு. நான் ரொம்ப பணக்காரனே, இந்த கைனாக்காரன் காசு கொடுங்க பார்ப்பான். அதெல்லாம் நான் கொடுங்கக்கூடாது, தப்பு. இந்த கைனாக்காரனுக்கு எங்கே மறைக்குது? காசுன்னே வரையலாம். இங்கடா இது குடிக்கவே மாட்டாங்க போல கடைசியால். பாவம் அவன் பாவம். கொடுத்துருங்க. அப்படின்னா குடிக்கக்கூடாது, அடிச்சு போடுவேன். கைனாக்காரா ஒன்றே கொடுறா. கொடுக்காரா?
என் மனசு சொல்லுது கொடுக்காதரான்னு, என் வாய் சொல்லுது கொடுறான்னு. என்னத்தை கேட்க? இப்போ நம்ம கொடுக்காதனே ஸ்பின் பண்ணுவோம். கொடுக்காத அப்படியே கொடுக்காதரா, நீ கொடுக்காதரா, நீ அவன் கொடுக்காத. ஏன்டா என்கிட்ட ஐடியா கொடுத்தோன்னு இருக்கணும் அவனுக்கு. சுத்தாதே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோல்டில் இதில் ஸ்பின் பண்ணி விடுவோம். கோல்டு இந்த இருக்குது. வச்சுக்க காசா வேணாமா, வச்சுக்க. கோல்டு வால்ட்டு சுற்றிட்டு இருக்கேன். சரி, இப்போ போய் டக்குன்னு ஒரு 90 டேமேஜ் ஸ்பின்னை போடு. 90 இல்லை பாவம் அவன் சின்ன பையன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோமா வேண்டாமா? இல்லை எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணாத. ஓகே கொடுத்துட்டானா? என்ன கொடுத்துட்டானா? இல்லை கொடுக்கல. கொடுத்த மாதிரியும் ஒரு ஃபீல் ஆச்சு, பயந்துட்டேன். கொடுத்துட்டானா அவ்வளோதான், வெறுக்கடியாக போயிடும். நான் சொன்னேன் இதில் ஸ்பின் பண்ணாதரா, இதில் ஸ்பின் பண்ணால் கிடைக்காதரான்னா. கிடைக்கும்டா, நீ கையை வச்சா எல்லாம் கிடைக்கும்டான்னா. பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்னு. நம்மளா நிறையா டைமண்ட் இருக்குது, எல்லா டைமும் கிடச்சிடுவான். டோக்கன் நிறையா இருக்குது, என்னென்னமோ வச்சுருக்கான். ஓல்டு பண்டெல்லாம் வச்சுருக்கான், என்னென்னமோ வச்சுருக்கான் கலெக்ஷனில். அவன்கிட்ட இல்லாத கலெக்ஷனே இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90 டைமண்ட் ஸ்பின் அப்போடே விளங்கிடும். கொடுத்துட்டானா? கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். நினச்சி கொடுத்துட்டான். அடப்பாவி, கொடுத்துட்டாயா? எப்படி அவன் கொடுத்துருப்பான்? ஐயோ, எப்படா இதை போய் கொடுத்தான்? நானும் ஃபீமேல் பண்டில் கொடுப்பான்னு நினச்சி வேற எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு மெயின் பண்டில் கொடுத்து விட்டான். அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாங்க என்னைய. ஐயோ, தெரியாதனமா அவன்கிட்ட ஐடியா வாங்கி நம்ம எடுத்துட்டோமா? சரி, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவன்கிட்ட அனுப்பி விடுவோமா? ஐயோ, கொடுத்துட்டானே. போச்சு போ. வெளில வந்து தலை இது உனக்கு தேவையா? கையை வச்சு உளுந்து தொலைஞ்சிடுச்சடா. போச்சு அவனெல்லாம் முடிச்சு விட்டாங்க. அவன்தான் கலாய்க்க போனால் நான் வச்சு ஐயோ என் கையாலே எடுத்து கொடுத்துட்டேனே. ஏன்னா என் ஐடியா சுத்தமாக ஒன்று கூட கொடுக்க மாட்டாங்க. இவனுக்கு மட்டும் என்ன அள்ளி கொடுக்குறாங்க. அடப்பாற என்னடா இது? மனசே கேட்கல. பாவம், இதே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த வச்சுக்க சாம்பராய் பண்டில். நான் இப்போ எப்போடா இல்லை அடப்பாட எனக்கு ஒன்றுமே கொடுக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நம்ம அமேசான் சொல்லணும், இவனுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பண்டில் வேணுன்னா எடுத்து கொடுக்க தயார். உங்களுக்கு நிறைய லக் இல்லைன்னா இந்த மாதிரி கொடுங்க. எனக்கு கடைசி வரைக்கும் லைக் இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.